90 வயசு முதியவர் அடித்து கொன்று புதருக்குள் வீசப்பட்ட சம்பவத்தில் போலீசார் 2 இளைஞர்களை அதிரடியாக கைது செய்திருக்காங்க. 3 கிராம் மோதிரத்திற்காக முதியவரின் உயிரை பறித்த வெட்டி பாய்ஸின் பகீர் செயல் இந்த கதை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்துள்ள குண்டியாந்தண்டலம் கிராமம். அன்று நடந்த ஒரு கொடூரச் சம்பவம் இந்த ஊரின் அமைதியை சீர்குலைத்தது. ஊர்கோடியில் உள்ள இந்த மாரியம்மன் கோவிலுக்கு அருகில்தான் 90 வயது முதியவர் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டு புதருக்குள் வீசப்பட்டிருக்கிறார். கோவிலுக்குள் வீற்றிருக்கும் இந்த மாரியம்மனுக்கு மட்டுமே அங்கே நடந்தது வெளிச்சம். கொல்லப்பட்டவர் இதே ஊரைச் சேர்ந்த மன்னார்சாமி. 90 வயதான இவர் தனது மனைவி மக்களோடு வசித்து வந்திருக்கிறார். தினமும் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வருவது வழக்கம். அப்படிதான் கடந்த 13ஆம் தேதியன்று இரவு 7 மணியளவில் கோவிலுக்கு சென்ற மன்னார்சாமி நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த மன்னார்சாமியின் மகன் கோவிந்தராஜ் தந்தையை தேடியிருக்கிறார். ஆனால் அவர் எங்கும் கிடைக்கவில்லை. இதனையடுத்து தூசி காவல் நிலையத்தில் தந்தையை காணவில்லை என புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில்தான் முதியவர் மன்னார்சாமி அதே கிராமத்தில் முட்புதர் ஒன்றில் இரத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார். போலீசார் முதியவரின் உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனிடையே உடற்கூறு ஆய்வு அறிக்கை முதியவரின் மார்பு மற்றும் கழுத்து பகுதி எலும்புகள் உடைந்துள்ளதை உறுதி செய்தது. எனவே நடந்தது கொலையாக இருக்கலாம் என்று அனுமானித்த போலீசார் உடனே விசாரணையை தொடங்கினார்கள். ஊர் மக்களிடம் ஒருவரை விடாமல் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். அப்போதுதான் அதே ஊரைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் கடந்த 3 நாட்களாக மது விருந்து நடத்தி குடித்து கும்மாளம் போடுவதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அடுத்த கணமே போலீசார் அந்த 2 பேரையும் தட்டி தூக்கி வந்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்துள்ளனர். அப்போதுதான் 3 கிராம் தங்கத்திற்காக 90 வயது முதியவரை கொன்று புதரில் வீசிய பயங்கரம் வெட்ட வெளிச்சமானது. பிடிபட்டவர்கள் அதே ஊரைச் சேர்ந்த 19 வயதான பிரவீன்குமார் மற்றும் 21 வயதான தினேஷ். வேலை வெட்டிக்கு செல்லாத இந்த 2 கணவான்களும் மது குடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையானவர்கள். தினமும் ஒரு குவார்ட்டர் வாங்க யாரிடமாவது பணத்தை கறந்து விடுவார்கள். ஆனால் சமீப நாட்களாக இந்த தங்க தம்பிகளிடம் யாரும் ஏமாற தயாராக இல்லை. என்ன கதை விட்டாலும் யாரும் பணம் தரவில்லை. இதனால் செலவுக்கு 10 பைசா கூட இல்லாமல் தவித்து வந்திருக்கிறார்கள். இந்த வேளையில்தான் முதியவர் மன்னார்சாமியின் கையில் இருந்த 3 கிராம் மோதிரத்தை நோட்டமிட்டுள்ளனர். முதியவர் தினமும் தனியாக கோவிலுக்கு வருவதையும் பார்த்துள்ளனர். இதனால் முதியவரிடம் இருந்து மோதிரத்தை பறிக்க திட்டம் போட்டு சம்பவத்தன்று களத்தில் இறங்கியுள்ளனர். அதன்படி இரவு நேரம் கோவிலில் யாரும் இல்லாத சமயத்தில் முதியவர் மன்னார்சாமியை மடக்கி பிடித்து தாக்கி மோதிரத்தை பறிக்க முயன்றுள்ளனர்.
அப்போது முதியவர் கத்தி கூச்சலிட்டதால் எங்கே மாட்டிக்கொள்வோமோ என்ற அச்சத்தில் மன்னார்சாமியின் கழுத்திலும் மார்பிலும் காலால் மிதித்தே கொலை செய்துள்ளனர். மேலும் யாருக்கும் தெரியாமல் சடலத்தை அங்கிருந்த புதருக்குள் வீசிவிட்டு மோதிரத்துடன் எஸ்கேப் ஆனது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த மோதிரத்தை விற்றுதான் மது விருந்து நடத்தி குதூகலித்துள்ளனர். ஆனால் போலீசார் ஊருக்குள் விசாரணை செய்தது தெரிந்தவுடன் அச்சத்தில் போலீசார் எதற்கு ஊருக்குள் வந்தார்கள் என 2 பேரும் ஊர் மக்களிடம் விசாரித்திருக்கிறார்கள். இதனாலேயே இவர்கள் மீது ஊர் மக்களுக்கு சந்தேகம் எழுந்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விசாரணை முடிவில் இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் நகைக்காக முதியவரை கொன்ற பிரவீன்குமார் மற்றும் தினேஷை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.